வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சபாநாயகர் அப்பாவுவின் தொகுதியான ராதாபுரம் கால்வாய் போதிய பராமரிப்பின்றி முட்புதர்கள் அடைத்திருப்பதால் அடைநீர் திறந்தும் அதில் தண்ணீர் வரவில்லை. அதைத் தொடர்ந்து விவசாயிகள் களமிறங்கி சீரமைத்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் போது பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1 மற்றும் சிற்றாறு 2 அணைகள் நிரம்பி வீணாகும் தண்ணீரை திருநெல்வேலி மாவட்டத்தின் வறட்சி பகுதியான ராதாபுரம் தாலுகாவிற்கு திருப்பிவிட காமராஜர் ஆட்சி காலத்தில் ராதாபுரம் கால்வாய் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இது 52 குளங்கள் நிரம்பி 17,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் திட்டமாகும். ஆண்டுதோறும் ஜூன் 16ஆம் தேதி சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடுவது வழக்கம். அதேபோல் கடந்த 16ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு நிலப்பாறை பகுதியில் இருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிட்டார். ஆனால் 5 நாட்கள் ஆகியும் கால்வாயில் முறையாக தண்ணீர் வரவில்லை. 28 கிலோமீட்டர் தூரமுள்ள ராதாபுரம் கால்வாயை தூர்வாருவதற்கு 9 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பல இடங்களில் முட்செடிகள் அகற்றப்படாமல் நீர் வரும் பாதையில் தடைப்பட்டு கிடக்கிறது. இதனால் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட அன்றே நிலப்பாறையில் ஷட்டர் அடைக்கப்பட்டது. மேலும் 150 கன அடி தண்ணீர் திறக்க அரசாணை இருந்தும் 30 முதல் 50 கன அடி தண்ணீர் மட்டுமே கால்வாயில் திறந்துவிடப்படுவதால் 52 குளங்களுக்கும் தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராதாபுரம் கால்வாயில் அழகுநேரி பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்தவித தூர்வாரும் பணியும் நடைபெறவில்லை. இதனால் கால்வாயில் தண்ணீர் செல்ல முடியாமல் தேங்கியது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து விவசாயிகள், தன்னார்வ அமைப்புகள் கால்வாயில் உள்ள முட்செடிகளை அகற்றி வருகின்றனர். ராதாபுரம் கால்வாயில் 150 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து கடைமடை குளம் வரை தண்ணீர் கொண்டுவர தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தாலுகா செயலாளர் ரஜினி மற்றும் சமூக ஆர்வலர் ராதாபுரம் காமராஜ் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்ச்சிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். கல்லூரி கல்வி இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி கல்லூரி இயக்ககம், அதனுடைய அதிகாரிகள், உயர்கல்வித்துறை செயலர், நான் உள்ளிட்ட கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டி எடுக்கப்பட்டதனுடைய முடிவு 25% மேலாக இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரிக்க வழிகாணப்பட்டுள்ளது. விவரமாக சொல்ல வேண்டுமேனால் 64 கல்லூரிகளில் ஷிஃப்ட் 2 முறை இந்த ஆண்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடங்க இருக்கிறது. 15 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதிலும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல கல்லூரிகளில் முதுகலை பாடப்பிரிவு MA, MSc, MCom அவைகளுக்கான வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கிறோம். அதன் மூலமும் மாணவர் எண்ணிக்கை உயர்வதற்கு வழிகாணப்பட்டுள்ளது. புதிய பாடப்பிரிவுகள், இதுவரை இல்லாத பாடப்பிரிவுகளும் உயர்கல்வித்துறையில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாணவர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வழிவகை காணப்பட்டுள்ளது. அனுப்பப்பட்டிருக்கிற மனுக்கள், சேர்க்கப்பட்டிருக்கிற மாணவர் விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது இன்னும் இந்த ஆண்டு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்ற ஒப்புகையும் முதலமைச்சரிடம் கோரியிருக்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ முதலமைச்சருடைய சம்மதத்தோடு இன்னும் கூடுதல் இருக்கைக்கான மாணவர் சேர்க்கையை உறுதி செய்வதற்கும் உயர்கல்வித்துறை முயற்சித்து வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்றைக்கு நாங்கள் உங்களிடம் தெரிவிக்கிறோம். கலைஞர் பல்கலைக்கழகத்துக்குரிய இடங்கள் 2-3 இடங்களை தேர்வு செய்தோம். தற்காலிக இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. நிரந்தர கட்டிடத்திற்குரிய இடமும் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கோப்புகள் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் வேடிக்கை, சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சைக்கு வந்த பொழுது அரசு விழாவில் பேசியதை போல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அந்த உத்தரவுக்கான கையெழுத்திடுவதற்கு ஆளுநர் காலதாமதப்படுத்துகிறார். உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று நானும் உயர்கல்வித்துறை செயலரும் கவர்னரிடம் சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை வைக்க நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை அவர் எங்களை அழைக்கவில்லை, காத்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். ஒரு மனிதனுக்கு காலையில் என்ன தேவைப்படும்? ஒரு 5 இட்லி 6 இட்லி, மதியானம் கொஞ்சம் சாப்பாடு. இது முன்னாடி கூட நான் பேசினேன். நைட்டு ஒரு 5 இட்லி 6 இட்லி, இது இருந்தா போதுங்க. அதை விட்டுட்டு 150 வருடம் 200 வருடம் வாழடி வாழையா நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு ஜெயில போய் இருக்கிறதுக்கு மக்களுக்கு சேவை செய்துட்டு அதுவே போதும். ஏன்னா தலைவர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டுலாம் வரலங்க, கட்சி ஆரம்பிக்கலங்க.
என்னை இந்த இடத்துக்கு உச்சத்துக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும். நேருக்கு நேர் மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோதக்கூடாது. அதை அப்படி கேச போடு, நீ பேனரை வச்சுட்ட கேச போடு, அதை வச்சா கேச போடு, எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துகினே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்யதான் நாங்கள் வருகிறோம். அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்யுங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அதனால நாங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம்.